அனைவருக்கும் வணக்கம். ஜேஎம் மென்டன்ஸுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வருடம், அதாவது 2025வது வருடம் வரலட்சுமி பூஜை ஆகஸ்ட் 8ஆம் தேதி தமிழ் தேதிக்கு ஆடி 23 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது. எப்பொழுதுமே வரலட்சுமி பூஜை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் வரும். வரலட்சுமி பூஜையோட சிறப்புகள், உண்மை கதை. வரலட்சுமி பூஜைக்கு கலசம் அமைக்கிறதுக்கு முதல் நாள்ல இருந்து வரலட்சுமி பூஜை எல்லாமே முடிச்சுட்டு கலசத்தை பிரிக்கிற வரை என்னென்ன முறைகள்லாம் கடைபிடிக்கணுங்கிறதையும், வரலட்சுமி பூஜை பற்றிய சந்தேகங்களுக்கான பதிலையும், வரலட்சுமி பூஜை என்று செய்யக்கூடாத தவறுகளையும் தனித்தனி பதிவுகளா கொடுத்திருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கட்டாயம் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். இந்த பதிவுல வரலட்சுமி பூஜைக்கான கலசம் எப்படி அமைக்கணும், கலசத்துக்குள்ள என்னென்ன பொருட்கள்லாம் போடணுங்கிறத செய்முறை விளக்கத்தோட பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை வருது. வியாழக்கிழமை நீங்க கலசம் அமைக்க போறீங்கன்னா வியாழக்கிழமைக்கு முதல் நாளே, அதாவது புதன்கிழமையே வீடு எல்லாமே சுத்தம் பண்ணி பூஜை பொருட்கள் எல்லாம் கழுவி அழுக்கு துணிகள் இல்லாம பாத்துக்கோங்க. அழுக்கு துணிகள் நிறைய இல்லாம அதெல்லாம் துவைச்சு மடிச்சு வச்சு வீடு எல்லாமே சுத்தமா இருக்கிறது மாதிரி பாத்துக்கோங்க. வரலட்சுமி பூஜை கலசம் வைக்கிறதுக்கு 11 நாட்கள் முன்னாடி விநாயகருக்கும் உங்களுடைய குலதெய்வத்துக்கும் 11 ரூபாய் தனித்தனியா எடுத்து வச்சு முடிஞ்சு வச்சு வேண்டிக்கோங்க. வரலட்சுமி பூஜைக்கு கலசம் வைக்கிறதுக்காக விரதமா இருக்கும். எங்களுடைய விரதமும் பூஜையும் எந்தவித தடங்களும் இல்லாம நல்லபடியா நடந்து முடியணும்னு விநாயக பெருமான் கிட்டையும் குலதெய்வத்துக்கிட்டையும் மனசார வேண்டிக்கணும். விரதம்னா எப்படின்னா, அசைவ உணவுகள் எதுவும் சேர்க்காம தீட்டு வீடுகளுக்கு போகாம நம்ம விரதமா இருந்துக்கணும். வரலட்சுமி பூஜைக்கு முதல் நாளே கலசம் எல்லாமே வச்சு தயார் நிலையில வச்சாதான் வரலட்சுமி பூஜை அன்னைக்கு நம்ம எந்தவித தொந்தரவும் இல்லாம நல்லபடியா வழிபாடு செய்ய முடியும். வரலட்சுமி பூஜை கலசத்தை நீங்க தனியா உங்களோட பூஜை அறையில அமைக்கிறதுனாலும் அமைச்சுக்கலாம், இல்ல ஹால்ல பொதுவா அமைக்கிறதுனாலும் அமைச்சுக்கலாம். ஆனா வரலட்சுமி கலசம் அமைச்சிருக்க கூடிய இடத்த நம்ம பெருக்குமாறு பயன்படுத்தி பெருக்க கூடாது. அதுக்கு பதிலா துணியை வச்சுதான் நம்ம சுத்தம் செய்யணும். கலசம் அமைக்கிறதுக்கு முன்னாடி முதல் வேலையா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா நிலைகளுக்குமே மாவிலை தோரணம் கட்டணும். மாவிலைகள் ஒற்றைப்படை எண்ணிக்கையில இருக்க மாதிரி நம்ம வீட்டோட தலைவாசல், பூஜை அறை, படுக்கை அறை, சமையல் அறை, இந்த நிலைகள் எல்லாத்தையுமே மாவிலை தோரணம் கட்டணும். வீட்டோட எல்லா நிலைகள்லயுமே மாவிலை தோரணம் கட்ட முடியாதவங்க பூஜை அறை மற்றும் வீட்டோட தலைவாசல்ல கட்டாயம் மாவிலை தோரணம் கட்டணும். மாவிலைகள் எடுக்கும் போது பூச்சி இல்லாத, கருப்பு இல்லாத, காயாத நல்ல மாவிலைகளா எடுத்துக்கோங்க. இந்த மாவிலைகள்லாம் எடுத்து நூல்ல கோர்த்து இந்த மாதிரி சந்தனம், குங்குமம் ஒவ்வொரு இலைகளுக்கா வச்சுக்கோங்க. இப்போ ஹால்லயே வரலட்சுமி கலசம் வச்சிருக்கீங்கன்னா அந்த வரலட்சுமிக்கு நேரா நம்ம காலை நீட்டி படுக்க கூடாது. மாவிலை தோரணத்தோட சேர்த்து விருப்பப்பட்டீங்கன்னா வாழை மரம் கட்டிக்கலாம், பூவால நிலைவாசல அலங்காரம் பண்ணிக்கலாம். அடுத்ததா காயாத நல்ல வெற்றிலையா எடுத்துக்கோங்க. நல்ல வெற்றிலையா எடுத்து நல்லா கழுவிட்டு அதுல மஞ்சள விநாயகர் பிடிச்சு வச்சு விநாயகருக்கு பிடிச்ச அருகம்புல், பூ இதெல்லாம் வைக்கணும். வரலட்சுமி பூஜைக்குன்னு கலசம் அமைக்க போறோம், எங்களுடைய பூஜை எந்தவித தடங்களும் இல்லாம நல்லபடியா முடியணும்னு விநாயக பெருமான் கிட்ட வேண்டிக்கணும். அடுத்ததா உங்ககிட்ட இருக்கக்கூடிய எவர் சில்வர் செம்பு தவிர பித்தளை செம்பு அல்லது தாமிர செம்பு எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு நல்ல தண்ணீர் நிரப்பி அதுல கொஞ்சம் மஞ்சள், பூ இதெல்லாம் போட்டு இந்த தண்ணியை தான் நம்ம குலதெய்வமா நினைச்சுக்கணும். வரலட்சுமி பூஜை கலசம் அமைச்சு செய்ய போறோம், எங்களுடைய பூஜை எந்தவித தடங்களும் இல்லாம நல்லபடியா நடந்து முடியணும்னு குலதெய்வத்துக்கிட்டையும் மனசார வேண்டிக்கணும். ஒரு மனை பலகையை எடுத்து நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு வச்சு அது மேல அரிசி மா கோலம் போட்டுக்கோங்க. வரலட்சுமிக்கு வைக்கக்கூடிய மனைப்பலகை கட்டாயமா பூஜைக்குன்னு பயன்படுத்துற மனைப்பலகையாதான் இருக்கணும். மனைப்பலகைக்கு மேல புதுசா இருக்கிறது மாதிரி பிளவுஸ் பீட்டோ புடவையோ எதுனாலும் நீங்க எடுத்துக்கலாம். நீங்க வருடம் கூட புது துணி வாங்கி இதுக்காக பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா அங்க வருஷம் வரலட்சுமி பூஜைக்குன்னே நாங்க புதுசா வாங்கி வச்சிருக்கோன்ற பட்சத்துல அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். வரலட்சுமி விரதத்து அன்னைக்கு உப்பு, மஞ்சள், அரிசி, பருப்பு, கல்கண்டு இன்னும் எல்லாமே நிறைய வைக்கலாம். ஒத்தப்படையில வைக்கணுங்கிறதுக்காக ஒரு 5 விதமான வச்சிருக்கோம். எல்லாமே நல்லபடியா பெருகி வரட்டும். இந்த வரலட்சுமி விரதத்துல அஷ்டலட்சுமியோட சேர்ந்து வரலட்சுமியும் சேர்ந்து வீட்டில் நம்ம வீட்டில் இல்லாமல் உலகத்தில் உள்ள எல்லா செல்வங்களும் எல்லாருக்கும் நல்லபடியா பெருகட்டும் அப்படின்னு வேண்டி வச்சிருக்கு. அடுத்ததா நம்ம விரிச்சு வச்சிருக்கிற பிளவுஸ் பீட்டுக்கு மேல எவர் சில்வர் தட்டு தவிர உங்ககிட்ட இருக்கக்கூடிய பித்தளை தட்டு, தாமிர தட்டு, வெள்ளி தட்டு எதுனாலும் நீங்க வச்சுக்கலாம். தட்டு வச்சுட்டு அதுக்கு மேல சந்தனம், குங்குமம் வைக்கணும்.
நாம வரலட்சுமி பூஜை கலசத்துக்கு வைக்கிற ஒவ்வொரு பொருட்களுமே நம்ம பூஜைக்குன்னு பயன்படுத்துற பொருட்களா மட்டும்தான் இருக்கணும். நமக்குன்னு பயன்படுத்தின பொருட்களா இருக்கக்கூடாது. இப்ப எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா வெள்ளி தட்டு நிறைய பேர் சாப்பிடறதுக்காக வச்சிருப்பீங்க. அந்த தட்டுகளை நம்ம பூஜைக்குன்னு பயன்படுத்த கூடாது. மஞ்சள் குங்குமம் வச்ச தட்டுல பச்சரிசியை இந்த மாதிரி பரப்பி வைங்க. கலசம் அமைக்கிறதுக்கான அடுத்த படியா பூச்சி இல்லாத, கருப்பு இல்லாத, வாடாத நல்ல வெற்றிலையா பார்த்து 5 வெற்றிலைகள் எடுத்து காம்பு எல்லாத்தையுமே கிள்ளிட்டு வெற்றிலைக்கு சந்தனம் குங்குமம் வச்சு தயார் நிலையில வச்சுக்கோங்க. நம்ம வச்சிருக்கக்கூடிய தட்டுல பச்சரிசி பரப்பி அதுக்கு மேல இந்த 5 வெற்றிலைகளையும் அடுக்கி வைக்கணும். நாங்க பதிவுல சொல்லி இருக்கிறது மாதிரியே ஒவ்வொரு விஷயங்களையுமே நீங்க ஸ்கிப் பண்ணாம செய்யணும். தட்டுல பச்சரிசி பரப்பி வெற்றிலையை இந்த மாதிரி அடுக்கி வச்சாச்சு. அடுத்த ஸ்டெப்பா உங்ககிட்ட இருக்கக்கூடிய எவர் சில்வர் செம்பு தவிர பித்தளை செம்பு, தாமிர செம்பு, வெள்ளி செம்பு இதுல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கிட்டு நல்லா சுத்தம் பண்ணி கழுவி காய வச்சுக்கோங்க. நம்ம கலசமும் கலசத்துக்குள்ள போடக்கூடிய எந்த பொருட்களுமே ஈரமா இருக்கக்கூடாது. நல்லா கழுவி வெயில்ல காய வச்சு ஈரம் இல்லாம தான் இருக்கணும். கலசம் அமைக்க போற செம்புல அரை செம்பு இருக்கிறது மாதிரி பச்சரிசி நிரப்பணும். வீட்டுல இருக்கக்கூடிய பச்சரிசி பயன்படுத்தாம அப்போதைக்கு புதுசா வாங்கி பயன்படுத்துறதுதான் நல்லது. நாம கடையில வாங்குற பச்சரிசியுமே பூச்சி இல்லாத தரமான பச்சரிசியா பார்த்து வாங்கிக்கோங்க. நாங்க கலசத்துக்கு எடுத்திருக்கக்கூடிய செம்புல அரை செம்பு இருக்கிறது மாதிரி பச்சரிசி நிரப்பியிருக்கோம். அடுத்ததா ஈரமே இல்லாத வெற்றிலை பாக்க வைக்கிறோம். நான் முன்னாடி சொன்னது மாதிரியே கலசத்துக்குள்ள வைக்க வேண்டிய பொருட்கள் எதுவுமே கொஞ்சம் கூட ஈரமா இருக்கக்கூடாது. வெற்றிலை பாக்குக்கு பிறகு சின்ன துண்டு விரலி மஞ்சள், அடுத்ததா உங்ககிட்ட இருக்கக்கூடிய வெள்ளி பொருள் ஏதாவது ஒண்ணு சேர்த்துக்கலாம். நாங்க வெள்ளிக்கு வெள்ளி மோதிரமும், தங்கம் போடுறதுக்காக தங்க மோதிரமும் சேர்த்திருக்கோம். அடுத்ததா காதோல கருகமணி, இது ஃபேன்சி ஸ்டோர்ஸ்ல சித்த மருத்துவ கடைகள்ல கிடைக்கும், அது ஒண்ணு சேர்க்கிறோம். அடுத்ததா 4 ஏலக்காய்கள், 5 கிராம்புகள் சேர்க்கிறோம். அடுத்ததா ஒரு துண்டு மாசக்காய், ஒரு துண்டு ஜாதிக்காய் சேர்க்கணும். இதுவுமே சித்த மருத்துவ கடைகள்ல கிடைக்கும். அடுத்ததா கருப்பு இல்லாத ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி நல்ல எலுமிச்சம்பழமா சேர்க்கணும். அடுத்ததா ஒரு பெரிய துண்டு பச்சை கற்பூரம் சேர்க்கணும். பச்சை கற்பூரத்துக்கு பிறகு 1 ரூபாய் நாணயம், இதையுமே கழுவி காய வச்சுட்டு தான் நம்ம சேர்க்கணும். இந்த 1 ரூபாய் நாணயத்தோட கலசத்துக்குள்ள சேர்க்கிற பொருட்கள் முடிஞ்சிருச்சு. அடுத்ததா நம்ம தயார் செஞ்சு வச்சிருக்க கலசத்தை நம்ம தட்டுல வெத்தலை எல்லாம் வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதுக்கு மேல நம்ம வைக்கணும். நாம தயார் செஞ்சு வச்சிருக்கிற செம்போட மேல் பகுதியில கருப்பு இல்லாத, பூச்சி இல்லாத ஒரே கொத்துல 5 மாவிலைகள் இருக்கக்கூடியதா எடுத்துக்கணும். 5 மாவிலைகள் இருக்கக்கூடிய அந்த கொத்தை செம்போட மேல் பகுதியில இந்த மாதிரி வைக்கணும். மாவிலையோட மேல் பகுதியில தான் நம்ம கலசத்துக்கு வைக்கக்கூடிய தேங்காயை வைக்கணும். கலசத்துக்கு மேல வைக்கக்கூடிய தேங்காய் தேர்ந்தெடுக்கும் போது முக்கியமான நிறைய விஷயங்கள் நம்ம கடைபிடிச்சே ஆகணும். நாம கலசம் வைக்கிறதுக்குன்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய தேங்காய் கட்டாயமா நம்ம வச்சிருக்கக்கூடிய செம்போட பொருந்திதான் இருக்கணும். செம்பை விட பெருசாவோ இல்ல செம்போட வாய்ப்பகுதியை விட ரொம்ப சிறுசாவோ இருந்தாலும் கலசம் அவ்வளவு அமைப்பா இருக்காது. வீட்டுல இருக்கக்கூடிய பழைய தேங்காய்களை கலசத்துக்கு பயன்படுத்த கூடாது. இன்னைக்கு கலசம் வைக்க போறீங்கன்னா காலையில போய் கலசம் வைக்கிறதுக்குன்னு சொல்லி நல்ல தேங்காயை பார்த்து வாங்கிக்கோங்க. நாம வாங்கிட்டு வந்த தேங்காயை நல்லா கழுவிட்டு சுத்தி உள்ள நார்களை எல்லாத்தையுமே உரிச்சிட்டு குடுமியோட இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. தேங்காயோட எல்லா பகுதிகள்லயுமே வெள்ளை இல்லாத மாதிரி நல்லா மஞ்சள் தடவி குங்குமம் வச்சுதான் வைக்கணும். இதுக்கு மேல உங்ககிட்ட வர மகாலட்சுமியோட முகம் இருந்தது அப்படின்னா அதோட பொருத்தலாம். அப்படி இல்லைன்னா இதோடய நீங்க விட்டுலாம். வர மகாலட்சுமியோட முகம் இல்லாதவங்க புருவம் மாதிரி, கண் மாதிரி மஞ்சள்ல அமைச்சும் நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம். இதுக்கு பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கலசத்துக்கு பட்டு புடவை கட்டுறதா இருந்தாலும் கட்டிக்கலாம், இல்ல பட்டு பாவாடை கட்டுறதா இருந்தாலும் கட்டிக்கலாம். வருடம் நீங்க புது பட்டு புடவை, பட்டு பாவாடை எடுத்து கூட நீங்க வர மகாலட்சுமிக்கு அணிவிக்கலாம். வர மகாலட்சுமிய தயார் செஞ்சாச்சு. அடுத்ததா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தங்க நகையா இருந்தாலும் சரி, பித்தளை நகையா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் நல்லா கழுவி காய வச்சுட்டு வர மகாலட்சுமிக்கு அணிவிக்கணும். அடுத்ததா வர மகாலட்சுமியோட கழுத்துல மஞ்சள் கயிறு, விரலி மஞ்சள் கட்டி இது மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்ததா வர மகாலட்சுமிக்கு பூ மாலை போடுறது போட்டுக்கோங்க.
அடுத்ததா வரலட்சுமி விரதத்தோட முக்கியமான பகுதியான வரலட்சுமி நோன்பு கயிறு எப்படி தயார் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். வரலட்சுமி விரத நோன்பு கயிறுக்குன்னு உங்ககிட்ட இருக்கக்கூடிய மஞ்சள் நிற நூல்கண்டு அல்லது வெள்ளை நிற நூல்கண்டு எடுத்துக்கோங்க. அது 1 முழம் அளவுக்கு இருக்கிற மாதிரி 9 பகுதிகள் நம்ம எடுத்துக்கணும். 9 பகுதிகள் ஏன் எடுக்கிறோம்னா அஷ்டலட்சுமிகள், அதாவது 8 லட்சுமிகளோட சேர்த்து வரலட்சுமியையும் நம்ம நினைச்சு வழிபாடு பண்றதுனால 9 இழைகள் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். நாம எடுத்திருக்கக்கூடிய நூல்கண்டுக்கு நல்லா மஞ்சள் தடவி காய வச்சுக்கோங்க. இப்படி 9 இழைகள் இருக்கக்கூடிய நூல்கண்டு தான் ஒரு நோன்பு கயிறு. இப்படி 9 வரலட்சுமி நோன்பு கயிறுகள் தயார் செஞ்சு நம்ம கலசத்துக்கு மேல வைக்கணும். இது தவிர்த்து உங்க வீட்டுக்கு எத்தனை சுமங்கலி பெண்களை வரலட்சுமி பூஜைக்குன்னு வரவழைக்கிறீங்களோ அத்தனை நோன்பு கயிறுகள் ஒற்றைப்படையில இருக்கிற மாதிரி தயார் செஞ்சுக்கோங்க. முக்கியமா நம்ம கலசத்துல வச்சிருக்கக்கூடிய நோன்பு கயிறை நம்ம குடும்பத்துல உள்ளவங்க மட்டும்தான் கட்டணும். நம்ம வீட்டுக்கு வரவழைக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கான நோன்பு கயிறை தயார் செஞ்சு நம்ம வரலட்சுமிக்கு முன்னாடி தாம்பூலத்துல வைக்கணும். வரலட்சுமி பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவங்க கைகால நம்ம வரலட்சுமி நோன்பு கயிறை கட்டிக்கணும். பெரியவங்க கூட இல்லாதவங்க கணவர் கைகளால கூட நம்ம கட்டிக்கலாம். இந்த வரலட்சுமி நோன்பு கயிறு கட்டி 3வது நாள் 5வது நாள் கழட்டி செடிக்கு அடியில அல்லது கால் மிதிப்படாத இடங்கள்ல அல்லது தண்ணீர்ல நம்ம போட்டலாம். கலசத்தை முறைப்படி தயார் செஞ்சாச்சு. இப்ப வரலட்சுமிக்கு முன்னாடி தாம்பூலத்துல அல்லது தலைவாழை இலை விரிச்சு என்னென்ன விஷயங்கள் வைக்கலாங்கிறத பார்க்கலாம். வர மகாலட்சுமி முன்னாடி வைக்கிறதுக்காக நுனி வாழை இலையா ஒண்ணு எடுத்துக்கோங்க. அதுல காதோல கருகமணி, புதுசா வாங்கின தேங்காய், ஒரு சீப்பு வாழைப்பழம், வெற்றிலை, பாக்கு, முகம் பார்க்கும் கண்ணாடி, பழங்கள், நாம சாப்பிட்றதுக்குன்னு பயன்படுத்தாத பாத்திரங்கள்ல கொஞ்சமா கல்லுப்பு, துவரம்பருப்பு, விரலி மஞ்சள், கல்கண்டு, அரிசி இதெல்லாம் வைக்கணும். இந்த மாதிரி மளிகை பொருட்கள்லாம் ஏன் வைக்கிறோம்னா இது அன்றாடம் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மங்கள பொருட்கள். இது தவிர்த்து தனித்தனி தட்டுகள்ல இந்த மாதிரி பழங்கள் தனித்தனியா வாங்க முடிஞ்சா வாங்கி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பழங்கள் 2 பழங்கள் ஒவ்வொரு வகையில இருக்கிறது மாதிரி ஒரே தட்டுல மொத்தமா வச்சுக்கலாம். இது தவிர்த்து வர மகாலட்சுமிக்கு முன்னாடி கண்ணாடி வளைகள், பெண்கள் பயன்படுத்தக்கூடிய பொட்டு, ஸ்டிக்கர் பொட்டு, சீப்பு, நெயில் பாலிஷ், மெகந்தி கோனு, கருப்பு கலர் இல்லாத பிளவுஸ் பீட்டு, புது துணி, மஞ்சள் கிழங்கு, மஞ்சள் கயிறு, மஞ்சள் தூள், குங்குமம், சீப்பு இந்த மாதிரி ஃபேன்சி பொருட்கள் எல்லாமே நம்ம வச்சுக்கலாம். வர மகாலட்சுமிக்கு மட்டும் இல்லாம பூஜை அறையில இருக்கக்கூடிய எல்லா சாமி படங்களுக்கும் குத்து விளக்குக்கும் நம்ம பூ வைக்கணும். வரலட்சுமி பூஜைக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் எப்படி செய்யணும்னு முறைப்படி பார்த்தாச்சு. அடுத்ததா நம்ம வரலட்சுமி பூஜை எப்படி முறைப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். முதல்ல 150 எண்ணிக்கையில இருக்கிறது மாதிரி சில்லறை காசுகள் தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் உதிரி பூக்கள் தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. எதுக்காக 150 எண்ணிக்கையில சில்லறை காசுகள்னு பின்னாடி நான் சொல்றேன். முக்கியமா வரலட்சுமி பூஜை அன்னைக்கு காலையில பிரம்ம முகூர்த்த வேலையில செஞ்சீங்கன்னா தேவர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும். பிரம்ம முகூர்த்த வேலையில செய்யறதுனால நம்ம எந்த விதமான நல்ல நேரமே பார்க்க தேவையில்லை. வரலட்சுமி பூஜையோட முதல் படியா வரலட்சுமிக்கு 2 பக்கங்களுமே வைத்திருக்கக்கூடிய 2 குத்து விளக்குகள்லயுமே நல்லெண்ணெய் ஊற்றி குத்து விளக்குல இருக்கக்கூடிய 5 முகங்களுக்குமே திரி போட்டு 5 முகங்களையுமே நம்ம கண்டிப்பா ஏற்றி வைக்கணும். 2 குத்து விளக்கையுமே சேர்த்து 10 முகங்கள் நம்ம கண்டிப்பா ஏற்றி வைக்கணும். இதை தவிர்த்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய காமாட்சி விளக்கா இருந்தாலும் நம்ம ஏற்றி வைக்கலாம். வரலட்சுமி பூஜைக்கான நெய்வேத்தியமா சர்க்கரை பொங்கல், கேசரி, பால் பாயாசம் இப்படி இனிப்பு பதார்த்தங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செஞ்சு வச்சு வழிபாடு செய்யலாம். முதல்ல நம்ம வெற்றிலையில விநாயகர் பிடிச்சு வச்சிருக்கோம்ல அந்த விநாயகருக்கு பூ அர்ச்சனை செய்யணும். இப்போ வீட்டுல 5 நபர்கள் இருக்கிறீங்கன்னா 5 நபர்களுமே இந்தந்த அர்ச்சனை செய்யணும்னு நீங்களே பிரிச்சுக்கோங்க. இல்ல எங்க வீட்டுல கணவன், மனைவி, பிள்ளைகள் மட்டும்தான் இருக்கிறோன்ற பட்சத்துல அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அர்ச்சனைகள் செஞ்சுக்கோங்க. முதலா என்னுடைய மகன் உதிரி பூக்களால விநாயகருக்கு 11 தடவை பூ அர்ச்சனை பண்றாங்க. விநாயகரோட துதியான 5 கரத்தனை, ஆணை முகத்தினை, இந்தி நிலம்பிரை, போலும் ஏற்றனை, நன்றி மகன்றனை, ஞான கொழுந்தினை, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன்னு அர்ச்சனை செய்யணும். அடுத்ததா உங்களுக்கு தெரிஞ்ச விநாயகர் பாடல், துதி எல்லாமே பாடிட்டு குலதெய்வத்துக்கு பூ அர்ச்சனை செய்ய போறோம். எந்த துதியுமே எங்களுக்கு மனப்பாடமா தெரியாதுன்னு நினைக்கிறவங்க கூகுள்ல பார்த்தும் படிக்கலாம். அப்படி இல்லைன்னா யூடியூப்ல ஒலிக்க விட்டுட்டும் நீங்க பூஜைகள் செய்யலாம். அடுத்ததா குலதெய்வ பாடலை பாடி குலதெய்வத்துக்கு பூவால அர்ச்சனை செய்யணும். எங்கள் குல தெய்வமே போற்றி போற்றி, எங்கள் குலம் காத்திடுவாய் போற்றி போற்றி. அடுத்து எங்க குலதெய்வம் முனியாண்டி அப்பா
நீங்க இந்த வரலட்சுமி பூஜையை நடத்துறதுக்கு எங்க கூடவே இருந்து பூஜையை நடத்தி கொடுங்க அப்பா. லோகமாம் சித்தியுடன் லோகமெல்லாம் சேமமய அலைமகளே வருக ஐஸ்வரியம் தருக. அலைமகளே வருக ஐஸ்வரியம் தருக. திருவிளக்கை ஏற்றி வைப்போம் திருமகளே வருக. குலம் வீட்டினிலே லட்சுமிகரம் வாசலிலே மாக்கோலம். இப்படி வரலட்சுமி மகாலட்சுமி சம்பந்தப்பட்ட பாடல்கள் உங்களுக்கு தெரிஞ்சா பாடலாம், இல்லைன்னா யூடியூப்ல போட்டு ஒலிக்கி விடுங்க. அடுத்ததா திருவிளக்குக்கு 108 தடவை பூ அர்ச்சனை செய்ய போறோம். திருவிளக்குக்கான 108 போற்றிகள், வர மகாலட்சுமிக்கான 108 போற்றிகளையுமே கூகுள்ல பார்த்து நீங்க எழுதி வச்சுக்கோங்க. உதிரி பூக்களை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து விளக்கோட மேல் பகுதி, நடுப்பகுதி, பாத பகுதின்னு 3 இடங்கள்ல இப்படி தொட்டு இறக்கி 108 தடவை பூ அர்ச்சனை செய்யணும். திருவிளக்கே வேந்தன் உடன் பிறப்பே ஜோதிமணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே அந்தி விளக்கே அலங்கார நாயகியே காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே பசும்பொன் விளக்கு வைத்து பஞ்சு திரி போட்டு குளம்போலே எண்ணெய் விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன். ஏற்றினேன் நெய் விளக்கு எந்தன் குடி விளங்க மாளிகையில் ஜோதி உள்ள மாதாவை கண்டு மகிழ்ந்தேன் யான். மாங்கல்ய பிச்சை மடிப்பிச்சை தாரும் அம்மா சந்தான பிச்சையுடன் தனங்களும் தாரும் அம்மா. திருவிளக்குக்கும் கீழே இருக்கக்கூடிய மகாலட்சுமியோட சிலைக்கும் 108 தடவை பூ அர்ச்சனை பண்ணியாச்சு. அடுத்ததா வர மகாலட்சுமிக்கு என்னுடைய மகன் சில்லறை காசுகளால 108 அர்ச்சனையும், என்னுடைய தங்கை 108 குங்கும அர்ச்சனையும், என்னுடைய அம்மா பூவால 108 அர்ச்சனையும் செய்ய போறாங்க. மதாலசாம் மஞ்சுளவா பிலாசாம் மாதேந்திர நீல ஜிஜி கோமலாங்கி மாதங்க கன்யா மனசா ஸ்வராமி. என்னுடைய அம்மா 108 பூ அர்ச்சனை வர மகாலட்சுமிக்கு செஞ்சதுக்கு பிறகு என்னுடைய மகன் சில்லறை காசுகளால போற்றி போற்றின்னு சொல்லிட்டு வரலட்சுமி போற்றிய சொல்லி அர்ச்சனை செய்யறாங்க. என்னுடைய தங்கை ஒரு பக்கம் குங்கும அர்ச்சனை செய்யறாங்க. குங்கும அர்ச்சனை செய்யும் போது வர மகாலட்சுமிக்கு பாதத்துல இருக்கிறது மாதிரி ஒரு நல்ல வெற்றிலைய கழுவிட்டு நல்லா காய வச்சுட்டு குங்கும அர்ச்சனை செய்யறவங்களோட வலது கையில மோதிர விரலையும் பெருவிரலும் சேர்ந்து இருக்கிறது மாதிரி குங்குமத்தை எடுத்து வர மகாலட்சுமியோட தலைப்பகுதி, நடுப்பகுதி, கால் பகுதின்னு இப்படி 3 இடங்கள்ல தொட்டு இறக்கி அந்த வெற்றிலையில குங்குமத்தை வைக்கணும். உங்க வீட்டுல நிறைய நபர்கள் இருக்கிறீங்கன்னா இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு நீங்க 108 போற்றிகளை சொல்லி அர்ச்சனைகள் செஞ்சு முடிச்சுக்கலாம். இல்லங்க எங்க வீட்டுல 2 நபர்கள் தான் இருக்கோம்னா குங்கும அர்ச்சனை, பூ அர்ச்சனை, சில்லறை காசு அர்ச்சனைக்கு தனித்தனியா பிரிச்சு நீங்களே மாத்தி மாத்தி செஞ்சுக்கோங்க. வரலட்சுமி பூஜைக்கான எல்லா அர்ச்சனைகளையுமே நல்லபடியா செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்ததா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய குடும்ப தலைவியோ குடும்ப தலைவரையோ கூப்பிட்டு தேங்காயோ உடைக்க சொல்லுங்க. இப்போ நம்ம வரலட்சுமி பூஜை நாமளே செய்யறதா இருந்தாலும் சரி, இல்ல மற்றவங்க வீட்டுல அழைச்சு நீங்க போனாலும் சரி, மகாலட்சுமியோட மறு உருவமா இருந்துதான் நம்ம பூஜைகளும் செய்யணும். மத்தவங்க வீட்டுல போய் நம்ம கலந்துக்கவும் செய்யணும். மகாலட்சுமியோட மறு உருவம்னா நம்ம பட்டு சேலை கட்டி, நம்ம கைகள் நிறைய வளையல்கள் போட்டு, தலை நிறைய பூ வச்சு, கழுத்துல அணிகலன்கள் எல்லாமே அணிஞ்சுதான் நம்ம பூஜைகள் செய்யணும். பெண்கள் நைட்டி அணிஞ்சுக்கிட்டு, தலைய விரிச்சு போட்டுக்கிட்டு, கைகள்ல வளையல்கள் இல்லாம, நெற்றியில பொட்டு மற்றும் குங்குமம் இல்லாம, தலையில பூ இல்லாம அமங்கலமா நம்ம அந்த பூஜையை செய்யக்கூடாது. வரலட்சுமி பூஜைக்கு தேங்காய் உடைச்சிட்டு வரலட்சுமிக்கு தீப தூப ஆராதனைகள் காட்டி வழிபாடு செய்யணும். வரலட்சுமி பூஜையில வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்களுமே லுங்கி கட்டிக்கிட்டு ட்ரௌசர் போட்டுக்கிட்டு வழிபாடு செய்யக்கூடாது. முறைப்படி வேஷ்டி அணிஞ்சுதான் நீங்க வழிபாடு செய்யணும். இப்போ வரலட்சுமி பூஜைக்கான எல்லா முறைகளையுமே நல்லபடியா செஞ்சு முடிச்சாச்சு. இந்த பூஜையெல்லாம் முடிச்சிட்டு வரலட்சுமி கலசத்துல வச்சிருக்கக்கூடிய நோன்பு கயிறை எடுத்து உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவங்களோட கைகளால நீங்க கட்டிக்கோங்க. வரலட்சுமி பூஜை எல்லாமே முடிச்சிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச இல்ல பக்கத்துல இருக்கக்கூடியவங்க, சொந்தக்காரவங்க, சுமங்கலி பெண்கள் 11 பெண்கள் அல்லது ஒற்றைப்படையில எண்ணிக்கையில இருக்கிறது மாதிரி அழைச்சு அவங்களுக்கு பிளவுஸ் பீட்டை நம்ம கொடுக்கணும். பிளவுஸ் பீட்டோட சேர்த்து வெற்றிலை பாக்கு, பூ, மஞ்சள் கயிறு, மஞ்சள் கிழங்கு இதெல்லாம் வச்சுதான் நம்ம கட்டாயம் கொடுக்கணும். வரலட்சுமி பூஜைக்கு வைக்கக்கூடிய பிளவுஸ் பீட்டை நமக்குன்னு நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களும் நம்ம எடுத்தும் வச்சுக்கலாம். அம்பாளுக்கு பூஜையெல்லாம் பண்ணிட்டு தேங்காய் உடைச்சிட்டு ஒவ்வொருத்தவங்களா தீபாராதனை காட்டிட்டு இருக்கோம். தீபாராதனை காட்டிட்டு தொட்டு கும்பிட்டுட்டு நீர் விழா வரும்.
நம்ம வரலட்சுமி கலசத்தை பிரிக்கிறது வர வீட்டுல எந்த விதமான அசைவ உணவுகளும் பயன்படுத்தக்கூடாது. துக்க காரியங்களையும் நம்ம கலந்துக்க கூடாது. இப்ப வியாழக்கிழமை நீங்க கலசம் வைக்கிறீங்க அப்படின்னா வியாழக்கிழமையோட சேர்த்துதான் நம்ம கணக்கு பண்ணி ஞாயிற்றுக்கிழமை 5வது நாள் வருது. அதாவது கலசம் வச்சு 5வது நாள் தான் நம்ம கலசத்தையே பிரிக்கணும். நாம கலசத்தை பிரிக்கிற வரைக்குமே அம்பாளுக்கு நெய்வேத்தியங்கள் பண்ணி தீப தூப ஆராதனைகள் காட்டி துதிப்பாடி வழிபாடு செய்யணும். கலசத்தை பிரிக்கிறதுக்கு முன்னாடியுமே அம்பாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணி தீப தூப ஆராதனைகள் காட்டி பூஜைகள் பண்ணி தான் கலசத்தையே பிரிக்கணும். கலசத்தை பிரிக்கும் போது கவனமா அதுல உள்ள பொருட்கள் எல்லாத்தையுமே பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். கலசத்துக்குள்ள நம்ம போட்ட பச்சரிசிய வரலட்சுமி பூஜை முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள்ல அம்பாளுக்கு சர்க்கரை பொங்கல் செஞ்சு நெய்வேத்தியமா படைக்கலாம். கலசத்துக்கு மேல இருக்கக்கூடிய தேங்காயை நம்ம கட்டாயமா சைவ உணவுகள் தயாரிக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். சுமங்கலி பெண்களுக்கு பிளவுஸ் பிட்டு அல்லது நீங்க தாம்பூலம் கொடுக்கும் போது உங்களுக்கு விருப்பமான பொருட்களான சீப்பு, முகம் பார்க்கும் கண்ணாடி, மெகந்தி கோன் இதெல்லாம் வச்சு நீங்க கொடுக்கலாம். இதுதான் வரலட்சுமி பூஜைக்கு முறைப்படி கலசம் அமைக்கும் முறை மற்றும் முறைப்படி பூஜை செய்யும் முறை. நாங்க கலசம் அமைச்சு வரலட்சுமி பூஜை வழிபாடே பண்ணதே இல்லை. இந்த வருஷம் இதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயமா கலசம் வச்சு வழிபாடு செய்யுங்க. இந்த வருடத்துல இருக்கிறத விட அடுத்த வருடத்துல உங்களோட முன்னேற்றம் அதிகமாவே இருக்கும். இதை நீங்க கட்டாயமா கண்கூட பாப்பீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. நீங்க தரக்கூடிய லைக்குகள் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு தூண்டுகோலா இருக்கும். யார் யாரெல்லாம் எங்க பதிவை பார்த்து வரலட்சுமி பூஜை செஞ்சீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வரம் தரும் லட்சுமியை நிவேதனம் செய்து ஒவ்வொரு வீட்டிலும் வரவேற்போம். நன்றி.